அதற்கும் பார்த்தீங்கன்னா 60 நாளில் ஆக்ஷன் எடுக்காமல் தான் இருந்திருக்காங்க. அந்த கல்லூரிகளுக்கும் 60 நாளைக்குள்ள என்ஓசி கொடுக்குறோன்னு சொல்லலை, கொடுக்கலன்னு சொல்லலை. ஸோ இதுதான் இருந்த அரசு நிர்வாகம் கடந்த ஆட்சியில். அந்த 2 காலேஜுமே எல்லாம் நம்ம இப்போ என்ன டிசிஷன், என்ன பொசிஷன் சார்? இல்லை, நம்ம தமிழக அரசோட தெளிவான முடிவு என்னென்னா, நம்ம இவ்வளோ தூரம் நம்ம தமிழ்நாட்டில் இந்த சுகாதாரத்துறையை கட்டமைச்சிருக்கோம். இது பார்த்திங்கன்னா அரசு மருத்துவமனைகள், அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்கள், மாவட்ட மருத்துவமனைகள்லாம் இந்த அளவுக்கு ஒரு நம்ம மருத்துவ சேவை தரமானதாகவும் பரவலாகவும் தமிழ்நாட்டில் இருக்கிற மாதிரி ஒரு பரவலாக இந்த மருத்துவ சேவையை வழங்குறதுக்கு இந்த இடஒதுக்கீடு ரொம்ப அவசியமாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக நம்ம இந்த இடஒதுக்கீடு பின்பற்றணும். 7.5% கிராமப்புற ஏழை மாணவர்களுக்கு கிடைக்கணும். அப்புறம் கட்டணமும் இந்த நீட் மருத்துவ கல்வியில் கட்டண கொள்ளை இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் அரசோட தெளிவான உறுதியான ஸ்டாண்ட். அதற்காக கண்டிப்பாக அனைத்து முயற்சிகளும் லீகலாகவும் எடுப்போம். ஒன்றிய அரசுகிட்ட நாங்கள் பேசி அந்த கல்வி அமைச்சகத்திட்டையும் பேசி இந்த மாதிரி யூஜிசி இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே பேசின மாதிரி ஒரு கல்லூரி ஆரம்பிக்கிறப்ப இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் என்ஓசி வாங்குறாங்க. என்ஓசி வாங்கிட்டு அப்புறம் ஸ்டேட் கவர்மெண்ட்டோட இன்வால்மெண்ட் இல்லாமல், அவங்களோட என்ஓசி இல்லாமல் நீங்கள் டீம்டு யூனிவர்சிட்டியாக மாறிட்டீங்கன்னா டோட்டலாக ஸ்டேட் கவர்மெண்ட்டோட பரிவுக்கு அப்பாற்பட்டு நீங்கள் போகிறது கண்டிப்பாக மாநில உரிமைகளுக்கு எதிரானது மட்டுமல்ல, நம்ம இருக்கிற இந்த நம்ம சமூக நீதியோட அடிப்படையான இடஒதுக்கீடுக்கும் எதிரானது. ஆமாம், சார் 2 காலேஜ் சொன்னீங்க இல்லையா, அவங்க என்ஓசி கொடுக்கல முன்னாடி 23 அது கடந்த காலங்களில் அப்படி நடந்தது. அடிஷனலா 2 காலேஜ் சொன்னீங்க இல்லையா, அப்போ அவங்களுக்கு நம்ம என்ஓசி கொடுக்கல சோஃபார், அப்படி தானே சார்? கொடுக்கல, ஆனால் 60 நாள் தாண்டிடுச்சு. சார் இந்த பிரச்சனைக்கு என்னதான் சொல்யூஷன் சார்? என்ன மேடம்? ஹையர் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இஸ் a private university. Private university. அவங்களுக்கு higher education it won't come and they won't apply to Engineering University. Yes. Have they applied to the state government? Have they applied? அவங்க டைரக்டா யூஜிசியில் அப்ளை பண்ணிட்டாங்க, ஸ்டேட் கவர்மெண்ட்டே அப்ளை பண்ணல. இந்த ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே பைபாஸ் பண்ணி ஸ்டேட் கவர்மெண்ட்டோட கன்கரன்ஸ் இல்லாமல், நாலேஜ் இல்லாமல் பைபாஸ் பண்ண போகிறதும் இதில் இருக்கிற இந்த லாஜிஸ்டிக்ஸ் லூப் ஹோலை பயன்படுத்தி பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக இதை எதிர்த்தும் அரசுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளோட அவங்க மருத்துவக் கல்லூரி நடத்துகிறாங்கன்னா இங்கே இருக்கிற தமிழ்நாட்டு மக்களோட நோயாளிகளை பயன்படுத்தி, அவங்களோட சேவையை பயன்படுத்தி, அவங்களோட தேவை அவங்க பயன்படுத்தி இருக்கிறப்ப கண்டிப்பாக ஸ்டேட் கவர்மெண்ட்டோட ரோல் கண்டிப்பாக இருக்கணுங்கிறது தான் எங்களோட ஸ்டாண்ட். வரிசையா எல்லா தனியார் கல்லூரிகளும் So not only that, even for UGC regulations that deem the provision, that also we are it is against certain delays occur beyond the government's wherewithal. அந்த மாதிரி சூழ்நிலையில் இந்த 60 நாள் கொடுக்கலன்னா இந்த டீம்டு அப்ரூவல் அந்த விதியும் கண்டிப்பாக ரிலாக்ஸ் பண்ண வேண்டிய தேவை இருக்கு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 461 இடங்கள் அந்த ஆமாம், அது ஸ்டேட் கோட்டாலிருந்து வெளியில் போயிடும். அது மட்டும் இல்லாமல் அந்த 7.5% 35 சீட் 35 ஏழை மாணவர்கள் பாதிக்கப்படக்கூடிய சூழல். அதையும் கண்டிப்பாக அது இல்லை, கடந்த காலம் எந்த ஆக்ஷன் எடுக்கல. நான் சொல்கிறேன்ல, கடந்த ஆட்சியில் அதாவது என்ஓசி அப்ளை பண்ணல, என்ஓசி கொடுக்கல, என்ஓசி அதனால் அதை பேஸ் பண்ணி ஹைகோர்ட் வந்து கொடுக்கலாம், நீங்கள் கொடுக்காதனால கொடுக்கலான்னு சொல்லிச்சு. அந்த ஹைகோர்ட் ஆர்டருக்கு அகென்ஸ்டாகவும் அப்பீல் போல.